வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம காலையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்பொழுதுமே வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. காலையிலன்னு இல்லை, எல்லா நேரமும் நம்மளுக்கு வேலைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம மொத்தமாலாம் போட முடியாதுங்க. என்னோடய காலை வேலையில் சிறு பகுதியை மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் எடுத்து போட்டுட்ருக்கேங்க. காலையில் நான் சமையல் வேலை செய்கிறப்ப ஹஸ்பண்டு தாங்க மாடெல்லாம் பால் கறப்பார். வெள்ளச்சி மணி மட்டும்தான் இப்போ பால் கறவருக்கு. குட்டி மணி தான் ஏற்கனவே சொல்லியிருந்தனால 2 கன்றுக்குட்டியே இருந்துச்சு, அதுவுமே இறந்துடுச்சு. இல்லை, அதனால அவள்கிட்ட வந்து 2 நேரமே நாங்கள் பால் கறக்க மாட்டோம். அப்பையிலேருந்தே ஒரு நேரம் மட்டும்தான் கறப்பேன். அப்படி கறக்கிறப்பே முன்னாடியெல்லாம் 2 லிட்ரு 1.5 லிட்ரு கறந்தா, இப்போ என்னன்னே தெரியலங்க. சமீபமாக 1/2 லிட்ரு தான் கறக்குறா. அந்தளவுக்கு ரொம்ப பால் கறவையே இல்லாமல் போயிடுச்சு. 4 மாதம் சினையாக இருக்கான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னும் எதுவும் செக் பண்ணலை. செக் பண்ணிட்டா இல்லை அப்படின்னு எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து 22 நாளைக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு கோழைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியெல்லாம் போகலை. அதனால் நாங்கள் சினைன்னு சொல்லிட்டு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவளை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 மாட்டு பாலை வச்சு தாங்க மற்றவங்களுக்கும் தீவனம், தவிடு, புண்ணாக்கு எல்லா தேவையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. எப்பொழுதுமே நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அள்ளுவோம். ஏன்னா நம்ம வீட்டில் 6-7 மாடு நிற்கிதில்ல, கன்றுக்குட்டியோடு சேர்த்து எல்லாம் சேர்த்து. அதனால் அவங்க நான் அள்ளி வைப்பேன், அவங்க எடுத்துகிட்டு போய் பக்கத்துலேயே இருக்குங்க கொட்டிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பூச்செடியெல்லாம் நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேங்க. அடுத்த வீடியோவில் பூச்செடியெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் நல்லாவே தழைஞ்சு சூப்பராக இருக்குதுங்க. அதெல்லாம் அரும்பு கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பராமரிப்பு கொடுத்துருந்தா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பூ வந்துட்டுருக்குங்க. ஆனால் நம்ம வந்து மாட்டு வேலைகள், தோட்ட வேலைகள்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கனால நம்மளால் அந்த பூச்செடிகளை கவனிக்க முடியலை. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பூவெடுக்கிற வேலையும் ஒரு ஒர்க் லோடாக அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் எடுக்கிறது. என்ன பண்ணுறது, நம்ம செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த சாணம் அள்ளி இந்த கட்டுத்தரைகள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு எப்படியும் 1/2 hour 1 hour கிட்ட ஆகிடுங்க. எல்லாம் போட்டு மிதித்து வச்சுருப்பாங்க. அதனால் எல்லாத்தையும் அள்ளி எடுத்துட்டு முடிச்சிருவோங்க. அடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா ஹீட்டுக்கு ஒரு மாதிரி இருந்தாங்க எல்லாம் அழுக்காக. அதனால் எல்லாத்தையும் குளிச்சு விட்டோங்க. அந்த தொட்டியில் தண்ணியை போட்டு விட்டு. வெள்ளச்சி தான் ஃபஸ்ட்டு குளிச்சு விட்டான். ஃபஸ்ட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க முன்னாடி நின்று இழுக்கவும் அவள் வாட்டுக்கு நின்னா. பாருங்கள், குளிச்சு விட்டுட்ருக்குறான். பயங்கரமாக அழுக்காக்கி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கொஞ்சம் நேரத்துலேயே அவள் நல்லா நின்றுக்குவாள். 5 குழந்தைகளை பெற்றெடுத்த மகராசி இவ தான். மனிதர்கள்லாம் 2 பெண் குழந்தைய வச்சுருந்தாலே ஊரில் வந்து மரியாதை இல்லை. ஏன் சொந்த உறவுகள் மாமனார் மாமியாருமே ஒரு மாதிரி பேச்சுக்கு ஆளாகிற மாதிரி இருக்குது. ஆனால் மனிதர்கள் வந்து பெண் குழந்தை பெற்றெடுத்தால் அது வந்து நஷ்டம்னு, இது மாதிரி உயிரினங்கள் பெண் குழந்தை பெற்றெடுத்தால் வந்து அது வந்து அதிர்ஷ்டம், பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். மனிதர்களோட மனங்கள் வந்து இன்னும் மாறாமல் தானே இருக்குது. ஏன்னா எனக்குமே 2 பெண் குழந்தை தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டில், எங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து யாருமே எங்களை மதிக்கவும் மாட்டாங்க, எங்கள்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்களோட வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இந்த மாடுகள் தாங்க எங்களுக்கு எல்லா உறவுகளும் இப்போ எங்களை விட்டு போயிட்டாங்க. இவன் வெள்ளச்சி, இவளோட பிள்ளைங்க, இதுதான் எங்களோட உலகம்னு நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து குட்டிமணி தாங்க. இவ வந்து ஃபஸ்ட்டு முரண்டு பிடிச்சா அடுத்து உடனே வந்துட்டாங்க. குளிச்சு விடவும் எல்லாமே சூப்பராக நீட்டாக ஆகிட்டாங்க. ஹீட்டாக இருக்கனால முதல்ல ஷார்ட்ஸில் சொல்லி நிறைய பேர் மாடுகளை பார்த்தா வெயிலே கட்டி போட்டுறாங்க. மேய்ச்சல் காட்டில் மேய்ச்சலே இருக்காது, கட்டி போட்டுறாங்க. அதே மாதிரி இரவு நேரங்கள்லாம் அதுக்கு ஒரு லைட் வெளிச்சமே இருக்க மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரிலாம் கட்டி போடுறாங்க. நம்ம மாடுகள் வளர்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்கிறாங்க சில பேர்லாம். அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்கும். பெண் குழந்தைகள் எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போனோன்னே அதுக்கேற்ற சூழ்நிலை வாழ பழகிக்கிறோம் அல்லது பழகிக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க மாடுகளும். இவங்களெல்லாம் வளர்த்துட்டு விற்கவே மனசே இல்லைங்க. அதனால் இவங்களால் நாங்கள் விற்றுட்டு எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஒரு அமௌண்ட்டுன்னு எங்களுக்கு கிடைச்சதே இல்லை. ஏன்னா வெள்ளச்சி வாங்கினதுக்கப்புறம் எல்லாமே பெண் கன்றுக்குட்டியாக போட்டுக்கிட்டே இருக்கனால நாங்கள் எல்லாத்தையும் ஆசைப்பட்டுட்டு வச்சுக்கிட்டு இருக்கோங்க. இன்னொரு வீடியோவில் குட்டிமணி வந்து பார்ட் 2 போடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கன்றுக்குட்டிகளோட குணாதிசயம் எல்லாமே நான் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேங்க. எனக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.